வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இக்கால இலக்கியத்தில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. கவிமணியோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா இனிமையாக அமைதியாக இருக்கும். நாகர்கோவிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தேரூரில் தான் இவர் பிறந்திருக்காரு. மலரும் மாலையும் இவருடைய கவிதை தொகுப்பு. உமர் கய்யாம் இவர் ஒரு பாரசீக கவிஞர். இவருடைய பாடல்களை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. ஆனால் படித்து பார்த்தா அது மொழிபெயர்ப்பு மாதிரியே இருக்காது. உமர் கய்யாம் தமிழ்லேயே எழுதின மாதிரி தான் எழுதியிருப்பார். எட்வின் ஆர்னால்ட் எழுதின தி லைட் ஆஃப் ஏஷியான்ற நூலை ஆசிய ஜோதின்ற பேரில் மொழிபெயர்த்திருக்காரு. உமர் கய்யாம் பாடல்கள் மாத்திரம் இல்லாமல் நிறைய பாடல்களையும் இலக்கிய படைப்புகளும் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. உமர் கய்யாம் பாடல்களை இவர் ஆங்கில ஆக்கத்தின் வழியாக தான் தமிழ் படுத்தியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இதுதான் மொழிபெயர்ப்புக்கான இலக்கணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் அழகாக மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். இவர் பாடிய தனி பாடல்களும் தொடர் பாடல்களும் மலரும் மாலை என்ற பேரில் வெளிவந்திருக்கு. இவர் எழுதின நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மான்மியம் இது ஒரு சமுதாய அங்கத பாட்டு. நகைச்சுவையும் இருக்கும், எல்லலும் இருக்கும். இந்த பாட்டுக்கு நிகரான இன்னொரு அங்கத பாட்டை இது வரைக்கும் யாரும் தமிழில் எழுதலைன்னு சொல்லலாம். உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை என்பது தான் இவர் கவிதைக்கு தந்த வரைவிலக்கணம். இவருடைய பாடல்களுக்கு அது முற்றிலும் பொருந்தோன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எளிமையாகவும் அருமையாகவும் இவர் பாடல்கள் இருக்கும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இது அவர் பெண்களுடைய பெருமையை சிறப்பித்து பாடின ஒரு பாட்டு. குழந்தைகளே பாடி மகிழக்கூடிய ரொம்ப எளிமையாக இனிமையாக பாடல்களை கொடுத்து குழந்தைகள் இலக்கியம் வளர்கிறதுக்கு இவர் வழிகாட்டினவர். இதனாலே இவர் குழந்தை கவிஞர் அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு ஆங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி இது குழந்தைகள் மனதில் ஆழ படிஞ்ச ஒரு பாடல்னே சொல்லலாம். இவரை பற்றி இன்னும் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.